நம்ம கோயில்ல கம்பம் பிரதிஷ்டை செஞ்சதும் விழாவோட அடுத்த கட்டமா ஊரே மணக்க வாத்திய மேளங்கள் முழங்க ஒரு சின்ன பொண்ணு மாவிளக்கு மாவு எடுத்துட்டு வருவாங்க. பாரம்பரியமா ஒரு குறிப்பிட்ட வீட்ல இருந்து வர இந்த மாவிளக்கு தான் மத்த எல்லா பூஜைகளுக்கும் தொடக்கம். அந்த பொண்ணு தான் விழா முடியற வரைக்கும் தினமும் அந்த பாரம்பரியத்தை செய்வாங்க. முதல் நாள் மாதிரி 2வது நாளும் அந்த பொண்ணு மாவிளக்கு மாவு எடுத்துட்டு வந்ததும் சிறப்பு பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு பூவோடுவ எடுத்துக்கிட்டு பரவசத்தோட கோயிலை ஒரு முறை சுற்றிச் செல்வாங்க. ஒவ்வொரு அடியிலும் அந்த தெய்வத்தோட அருள் மேல பட்டு மனசு அப்படியே நிறைந்து போகும். திரும்பவும் கம்பத்தை 3 முறை சூழ்ந்து உணர்ச்சி பிரவாகத்தோட மறுபடியும் அந்த பூவோடுவ கம்பத்திலேயே பிரதிஷ்டை செய்வாங்க. அது வெறும் விழா கிடையாது, ஒரு பக்தியோட உச்சம். அந்த பொண்ணு மாவிளக்கு எடுத்துட்டு வர்ற நிகழ்வையும் கோயிலை சுற்றி வர்றதையும் அடுத்த பதிவுல பார்க்கலாம்.